நம்ம ஒவ்வொரு நாளும் தேவைக்காக தேடி அலைகிற ஒரு கூட்டமாக இருக்கணுன்றது ஸ்டாப் பண்ணிட்டு நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ எலியா தன் சீசனுடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்படுறான். நம் தேவனும் ஆச்சரியப்படணும். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நான் உண்மை போல அல்ல, உண்மையிலும் அதிகமாக நாம மகிமையினாலே அற்புதங்களை செய்யணும். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் அதிகமாய் அற்புதங்களை செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனார். ஆமென். எலியா எலிசாவிலிருந்து கீழ்காலுக்கு புறப்பட்டு போகிறார். இப்ப எலியாவுக்கு என்ன சம்பவிக்க போகுது? அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். நீங்க இப்படி வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகளுக்கிட்ட நீ சொல்றீங்க, நான் கிளம்ப போறேன், ஊர் கிளம்ப போறேன், ஏதாவது வேணா கேளு, அப்புறம் போன பிறகு இது கொடுக்கல அது கொடுக்கல சொல்லக்கூடாது. வேலைக்கு போகும்போது வெளியில் போகும்போது ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோங்க. போன பிறகு ஃபோன் பண்ணி இது வேணும் அது வேணும் கேட்டால் என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அப்போ சில நேரங்களில் நாம் சரியானதை கேட்கும்படியாக, தேவையானதை கேட்கும்படியாக, நேர்த்தியானதை கேட்கும்படியாக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எப்பயுமே என்ன தெரியுமா, எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. தேவையற்ற காரியத்தை பண்ணுகிற ஒரு வழக்கம் நம்மகிட்ட உண்டு. நாம் எப்போ செய்யணும்? ஆஸ்பான், நாம் செய்யத்தக்க காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் செய்யத்தக்க காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். எக்ஸாம் டயத்தில் எக்ஸாம் போகாமல் முடிஞ்ச பிறகு எக்ஸாம் போனதுனால பிரயோஜனம் இருக்குமா? இல்லை. அப்போ இன்றைக்கு எலியா சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறதை தேவன் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் உனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் சொல்லும் போது நீங்கள் என்ன இருக்கணும்? ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா. உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எனக்கு செய்யுங்கப்பா, அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, அதை பெறுவதற்கு என்னிடம் ஏதாவது தடை இருக்குமானால் அதை மாற்றி போடுங்கப்பான்னு தைரியமாக நீங்கள் சொல்லணும். நாம் பெற்றுக்கொள்வதற்கு கூட அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக தடையாக இருக்கிறது. இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நபரை சந்திக்கிறாங்க. யார் அந்த நபரு? பிறவி சப்பானி. அவன் பிச்சை கேட்கிறவனாக இருந்தான். எதற்காக? அந்த ஆலயத்தில் இந்த ஒரு நபர் தான் இருந்தாரோ, மற்ற யாரும் இருந்திருக்க மாட்டாங்களோ? இல்லை. அவன் இன்றைக்கு என் வாழ்விலே ஏதோ ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அதற்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த வசனம் என்னன்னா, அவன் அவர்களை உற்று பார்த்தான், ஏதாயிலும் அவரிடத்திலிருந்து தனக்கு கிடைக்கும் என்று அவன் அதை நோக்கி கொண்டிருந்தான். யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு சொல்லுங்க? இன்றைக்கு நான் ஏதாயிலும் ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு எப்பயுமே நான் ஆலயத்துக்கு போறேன், நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி அப்படி சொல்லி போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் இங்கே எலியா சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்படுவதை தேவன் பகிரங்கப்படுத்தின பின்பு அவருடைய சீசன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆயத்தமாயிருந்தான். சொல்லுங்க, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த பிறவி சப்பானி அன்றைக்கு ஆயத்தமாக இருந்தது போல அந்த பிறவிக்குடன் பர்த்திமேயு இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டது போல நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது தான் அற்புதத்தை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். சொல்லுவாங்க, என்னப்பா அந்த சைடு வந்து நீ பார்க்காம போயிட்ட? எங்க நான் அங்கே தான் இருந்தேன், ஏன்பா உன்னை தேடி தான் வந்தேன், நீ அங்கே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துட்டு போயிட்டேன், என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? அப்போ சில நேரங்களிலே நாம் ஆயத்தமற்றவளாக இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து விலகி போகிறது. இங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆயத்தமுள்ளவனாய் எலிசா அங்கே இருந்தான். நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன நேரமும் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் போதுமானவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்போ அற்புதம் நடக்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. எப்போ வேணா நடக்கலாம். அந்த எப்போ வேணா நடக்கலாம்னா நீங்கள் எப்பொழுது எப்படி இருக்கணும்? நீங்கள் விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது, அவர் வருகிறது திருடன் வருகிறது போல இருக்குமா? திருடன் எப்போ வருவா சொல்லுங்க? தெரியாது.
ஏன்னா நம்ம தூங்குற நேரத்தை கரெக்டாக அவை கணிச்சு அதற்கான ஆயத்தத்தோடு அவர்கள் நாம் அசந்து விட்டோம், நாம் தூங்கி விட்டோம் என்றுதான் தெரிஞ்சால் திருடது வருவான். அப்படித்தான் தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதும் நாம் அறியாத நேரமாக இருக்கும். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆயத்தமான எலிசாவை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்றைக்கு அற்புதம் பெற்றுக்கொள்ள போறேன் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்ள போறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். நான் ஒன்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் தொடங்கி வாசிப்போம். நம் வாழ்வில் அநேக அற்புதங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக முறுமறுத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அநேக நேரங்களிலே முறுமறுப்பை விரும்புவதில்லை. அன்னாலை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அவள் அதற்கு பின்பாக ஒரு காலம் அழுவதற்காக ஆலயத்துக்கு வரவில்லை, துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆனால் நாம் எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா வேணும் கேட்டு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஆண்டவர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்க தான் எனக்கு வேணும்பான்னு சொல்லணும். லூயா. ஏன்னா ராஜா உங்க கூட இருந்தால் எல்லாமே இருக்கும். லூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக வழிகள் தாறுமாறாக இருந்தாலும் அவங்க வர்றாங்கன்னு நைட்டை தார் சாலை போடுவாங்க, நைட்டை லைட்டு போடுவாங்க, நைட்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவாங்க. ஒரு நாளுக்காக ஒரு மணி நேரம் அவங்க வந்துட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் மாற்றுவாங்க. ஒரு அரசியல்வாதியோ வருகைக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை உலகத்தால் செய்ய முடியும்னா இயேசு ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்தால் எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும். கரங்களை தெரியும், கத்தை நினைத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அவர் உங்களை தேடி வருவதற்கு, அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். தைரியமா சொல்லுங்க, எனக்கு தெரியும். நிச்சயமாக என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் தொடங்கி. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏசாயா மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது ஒரே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கு பயமுறுத்துகிற காரியம் நிச்சயமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிள்ளைகிட்ட பார்த்து இங்கே ஒரு தைரியமாறு அப்படி சொன்ன என்ன இருக்கான்? அங்கே தைரியம் குறைவாக இருக்கா, பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலை இருக்காரு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, பயப்படாத. ஏன்னா உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படாதுன்னு வேதம் சொல்லல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அநேக நேரங்கள் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு எதிரி யாருமே இருக்கக்கூடாது, ஆண்டவர் எனக்கு பிரச்சனை யாருமே இருக்கக்கூடாது, ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு போராட்டம் வரக்கூடாது ஜெபிக்கிறோம். அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே எந்த பிரச்சனை மத்தியிலும் நீர் என்னோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க, எந்த பாடுகள் மத்தியிலும் நீர் என்னோடு இருக்க வேண்டும், எந்த இருளின் மத்தியிலும் நீர் வெளிச்சமாய் என்னோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு தங்கம் எது சுத்த தங்கம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண்ணுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோ மண்ணில் 1 கிராம் தங்கம் எடுக்க முடியுமா? பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய 1000 கிலோ மண்ணிலேருந்து எத்தனை கிராம் தங்கம் எடுக்க முடியுமா? 1 கிராம் தங்கம் எடுக்க முடியுமா? அந்த 1 கிராம் தங்கம் சுத்தமான தங்கம் மாற்றப்படணும்னா அது அநேக சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். யோபு சொல்ற ஒரு வார்த்தையை நாம் நினைவுகிறோம், நான் போகும் வழி அவர் அறிவார், ஆனாலும் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். என்னை குறித்து அவருக்கு நிச்சயம் தெரியும். சொல்லுங்க, என்னை குறித்து ஏசப்பாக்கு நிச்சயம் தெரியும். நான் போகிற வழி தாறுமாறு போல இருக்கலாம், அன்னைக்கர் பார்வைக்கு என்னமோ செய்யறான்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு அறிவார், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் ஒரு நாள் பொன்னாக விளங்கும்படி நான் சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் சொல்லும்படியான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இங்கே சொல்லப்படுற வார்த்தை, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி பல பாடுகளை கடக்கணும். மரியாளுக்கு முன்பாக தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதே. அப்படி சொன்ன உடனே மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படி சொன்ன உடனே மரியாளுடைய வார்த்தை எப்படி இருக்கு? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. உங்க ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் என்ன தெரியுமா? உங்கள் மேன்மைகளை தடுத்து நிறுத்துவதற்கல்ல, உங்கள் மேன்மைக்கு நேராக நீங்கள் பயணிப்பதற்கு தேவன் உங்களுக்கு முன்குறித்தது.
இன்றைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று முன்கரிக்கப்பட்ட வார்த்தையை கேள்விப்பட்ட போது எலிசா என்ன செய்கிறார்? வாசிப்போம் 41ஆம் அதிகாரம் அடுத்த வசனம், 11ஆம் வசனம். இதோ உன்மேல் எழுச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். ஹல்லேலூயா. உன்னோட வழக்காடுகிறவர்களை நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தடையா இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். ஆனால் அநேகர் உங்களுக்கு முன்பாக முறுமுறுக்கிறவங்க இப்படியா இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பம் ஏவாள காயப்படுத்தலை, வஞ்சிச்சு. இந்த வஞ்சிக்கிற நாவுகள் நம்மை சுற்றி அநேகமாக இருக்கிறது. நமக்கு கூட எப்படி இருப்பாங்க தெரியுமா? சும்மா சிலர் ஆறுதல் சொல்ல போகிறேன், இங்கே ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்கிட்ட இந்த சபையை இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க போனே ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார், ஒரு ஆலோசனை தெரியுமா? பாஸ்டர் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், சொல்லுங்கள் பாஸ்டர். அகலக்கால் வைக்காதீங்க. என்ன சொன்னாங்க? அகலக்கால் வைக்காதீங்க, படிப்படியாக செய்யுங்க. ஒரு குடிசையில் சின்னதை பாருங்கன்னு. அது ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வாரம் சொல்கிறாரு? அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரிஞ்சது நீ செய், நான் உன் கூட இருக்கேன்னு. இந்த அகலக்கால்ன்றது மாம்ச ரீதியாக நம்ம பார்க்குற பார்வை. அர்த்தமாக்கள் அவர் தருவார், தேவை அவர் சந்திப்பார். நாம ஏன் விசுவாசத்தில் குறைவுள்ளவர் இருக்கணும்? அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரர் இப்படி வர சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதன் தான். நான் இப்படி ஒரு வார்த்தை கேட்குறேன், மேன் இஸ் மேன், காட் இஸ் காட். மனுஷன் மனுஷன்தான், கடவுள் தான் கடவுள். உங்களை மனிதர்கள் வார்த்தையினாலே வஞ்சிக்கிற நாவுகளோட பேசுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியுது. உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரையும் வாசிங்க அந்த வசனத்தை. உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்ன வாழ்வாங்களா? நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். நிறைய பேர் அவங்களுக்காக நம்ம பரிதவிக்க வேணாமா? அந்த வேலையில் நீங்கள் பண்ண வேணாம், அந்த வேலையில் நீங்கள் பண்ண வேணாம், அதை அவர் ஆண்டவர் பார்த்துக்குருவார். யூதாஸ் காரியத்தை இயேசுவால் காப்பாற்றிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் காப்பாற்றலை? அவன் பிறவாமல் நலமாக இருக்கின்றத தேவனுடைய இரக்கம். ஏன்னா சில படைப்புகள் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சில படைப்புகள் நாசமாப்படுவதற்கும் ஒன்றுமில்லாமல் போவதற்கும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரோதிகளாய் நிற்கக்கூடிய சத்துருக்களான சாத்தான்கள். நான் ஒன்று தான் செய்யணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்னா உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய சித்தத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம தேவையற்ற காரியத்துக்கு ஜெபிக்கிறது மாதிரி நிப்பாட்டணும். இந்த உங்கள் சுய விருப்பத்தை, சுய அன்பை வெளிப்படுத்த நிப்பாட்டுங்க. வாசிங்க அடுத்த வசனம், 12ஆம் வசனம். 12ஆவது வசனம். சரி. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் ஆவார்கள். ஆமென். அனுதினமும் நம்மோட என்ன செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, யுத்தம் பண்ற ஒரு கூட்டம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ற, டிஸ்ட்ராக்ட் பண்ற, எப்பொழுதும் பலவீனப்படுத்துகிற ஒரு கூட்டம். நேற்று தினத்தில் நான் ஒரு நபருடைய காரில் போய்கிட்டு இருக்கும்போது என்னோட என் அன்புக்குரிய மகன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிக்கிட்டு பேசுகிறது சில இந்த மைக் வெளியே கேட்கும்ல, அந்த காரில் இருக்கிறனால ரொம்ப சைலண்டாக இருக்கும்ல, அதில் பேசுகிற சவுண்டு. நீங்கள் எனக்கு அதை வாங்கிட்டு வரணும், வச்சுறேன். கட் பண்ணிட்டான். அவர் ஒன்றும் கேட்கல. திருப்பி ஃபோன் பண்ணா, எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வரணும், இப்போ செஞ்சிடணும். இல்லை அப்படிலாம் அது எனக்கு தெரியாது. அவன் திருப்பியும் அவர் கேட்டார், பாஸ்டர் யார் பாஸ்டர் இப்படி உங்கள்கிட்ட பேசுகிறது அப்படின்னாரு. இல்லை பிரதர், என் பையன்தான். அவர் அமைதியாட்டார். திருப்பி ஃபோனை போடுறான். ஃபோனை போட்டு எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேணும், இல்லைனா வேணாம்னா அப்படின்னா. பாஸ்டர் நாங்களாம் நீங்கள் பேசும்போது எதிர்த்தோடு பேச மாட்டோம், உங்கள் பையன் ஒரு நிமிஷம் கூட உங்கள் வார்த்தையை கேட்காம பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் பொறுமையாக. நான் ரொம்ப பொறுமையான காரில் வேறு இருக்கிறேன்னா கத்த வேற கூடாது. ஓகேப்பா தம்பி, ஓகே சரிப்பா. பாஸ்டர் இவ்வளவு குனிஞ்சு பணிஞ்சு நெளிஞ்சு அப்படி பேசுகிறீங்களே அப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப செல்ல கொடுத்துட்டேன், இருந்தாலும் ரொம்ப செல்லம் தான் பாஸ்டர், கொஞ்சம் பாருங்க பாஸ்டர். நான் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு காருக்குள்ள அங்கே 2 பேர் தான் இருக்கிறான். இவன் திருப்பி ஃபோன் அடிச்சு நம்ம பேசுகிறத கேட்கணும், அதெல்லாம் இல்லை. அவன் பேசுகிற சவுண்டில் பேசிட்டு அவனே வச்சிடறான். அவன் இறங்கணும் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளைய. நான் நினச்சிக்கிட்டு இல்லை பிரதர், அது கத்தர் சில காரியத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னார். சரிங்க பாஸ்டர், சரிங்களா, சரி ஓகே. இன்றைக்கு நம்மோடு போராடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது நாம் என்ன செய்ய தெரியுமா? அதை எதிர்த்து போராடாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல நடத்துங்க,
அதுதான் நமக்கான ஒரு வழி. இன்றைக்கு இந்த போராடுகிற ஒரு சூழல் நம்ம விடுதலையாக்கப்பட்டோம். நம்மளால் மேற்கொள்ள முடியல, சில காரியத்தை கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நம்மளால் எதிர்க்க முடியல, அதை சரி செய்ய முடியல. நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் இனிமேல் இதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு மனநிலைக்குள்ள தான் அது வெற்றியின் பயணம் வரும். அப்படி சொன்னோடனே அவர் நிப்பாட்டிட்டார். ஏன்னா அதுக்கு மேலே அது ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத வாக்குவாத சமாதானத்தை நம்ம குறைவுக்கு ஏற்படுத்திடும். கர்த்தர் கரத்தை கொடுத்துட்டே பிரதர், ஓகே பாஸ்டர் அப்படின்ட்டு அதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? வாசிக்க கேட்போம். எலியா 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போவோம். இங்கே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாம் இருக்கும்போது தான் தேவனுடைய அற்புதத்தை நம்மால் முழுவதும் சுதந்திரிக்க முடியும். ஒரு கில்கால் என்ற ஒரு அனுபவத்திற்குள்ளேருந்து நாம் எந்த அனுபவத்துக்குள்ளே போகணும் ஆண்டு விரும்புறது தெரியுமா? வெற்றியின் அனுபவத்துக்குள்ளே போகணும் விரும்புகிறார். வாசி கேட்போம் 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். இந்த வார்த்தையை எலியா எலிசாவோடு சொன்னபோது நாம ஆயத்தமாக்கப்பட்டிருந்தோம்னா எந்த இடத்துல யாருக்காகவும் நிற்கக்கூடாது. அப்படிதானே? நீங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு கிளம்பிட்டீங்க, கிளம்பின உடனே உங்கள் வீட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க சொல்கிறாங்க, இங்கே வர நீங்கள் இரு, நான் போயிட்டு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஆலயத்துக்கு கிளம்பி இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்கள் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க? அவங்க 10 மணிக்கு நீங்கள் கிளம்பி இருக்கிறீங்க, சரிங்களா? ஆலயம் 10 மணிக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவங்க அந்த நேரத்து வேறு வேலைக்கு போயிட்டாங்க. 10, 10:30 ஆகுது, 11 ஆகுது, 11:30 ஆகுது. நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? அங்கே தான் இருப்பீங்க. அப்படி தானே? ஆனால் இங்கே எலியா சொல்கிறாரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை அனுப்புகிறாரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லல, கர்த்தர் தான் என்னை அனுப்புகிறாரு. அப்படி சொன்ன உடனே எலிசா என்ன வார்த்தை சொல்லியிருப்பார்? வாசிப்போ, வாசிங்க. அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன். என்ன செய்யற? இங்கே நீ வெளியே போறியா? என்னை கூட்டிட்டு போ, கொண்டு இறக்கி விட்டு போ. இல்லை நீ எங்கே போறியா? அங்கேயே நான் வரேன். இப்போ என்ன டைம்? இது ஆலயத்துக்கான டைம். இது தேவனோடு நான் உறவு கொள்கிற டைம். தேவனின் அற்புதத்தை எனக்கு தர வேண்டிய நேரம். நீங்கள் சில நேரங்களிலே மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் அங்கே இருப்பீர்களானால் உங்கள் அற்புதம் தடைப்பட்டு போகும். உங்கள் அற்புதத்தை நீங்கள் முழுவதும் ருசிக்க வேண்டும் என்றால் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் நீங்கள் எழும்ப வேண்டும். அந்த பயணத்துக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எலியா தலைவனுங்க, எலியா லீடருங்க, எலியா தீர்க்கதரிசிங்க. எலிசா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். சில வேளைகளிலே நீங்கள் கீழ்ப்படிவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை எலிசாவால் ரிசீவ் பண்ண முடியும். எலிசா அதை அறிந்திருந்தபடினாலே தான் தைரியம் சொல்றாரு, எனக்கு தெரியும் இது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான நேரம். இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் நான் அதை உடைத்து போட்டு என் ராஜ்யத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு நேரம் பணிப்பேன் விரும்பினார். அந்த விசுவாசம் மாத்திரம் தாங்க எலியாவை தாண்டி எலிசாவுக்குள்ளே கிரியை செய்ய முடிஞ்சிச்சு. நீங்கள் நினைக்கலாம் உங்களை விட பெரிய ஆட்களுக்கு உங்களோட அதிகமாக தெரியுன்னு. ஒருவேளை தெரியலாம், ஆனால் உங்கள் தேவன் உங்களை அதிகமாய் உயர்த்த விரும்புகிறார். கரங்களை கத்திர நினைச்சுங்க. அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை போல அல்ல, வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசேஷித்தவர்கள். யாரில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மற்றவர்களை போல ஒப்பிடாதீங்க. அவர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் பெரிய ஆள் ஆனார். ஆமென். இருந்துட்டு போது. அதனால என்ன? நீங்களாம் யாரு? விசேஷித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ அந்த உயர்வு உங்களுக்கு எவ்வளோ நாள் வரணும்? 10 நாளில் வரணும். ஆமென். அவர் 10 வருஷத்தில் பயணிக்கலாம், ஆனால் நான் 10 நாள் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்ன தாவீதின் வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். அநேக நேரங்களில் அநேகருடைய வார்த்தைகளினாலே நாம் பலப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அது வேண்டாம். நமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். கர்த்தர் சொல்றார், ஆயத்தமாகிரு, அற்புதத்துக்கு யார் தடுத்தாலும் நீ நிற்காத, போய்கிட்டே இரு. இன்னைக்கு மட்டும் போவேனா, நாளைக்கு போய்க்கலாம், நீ இரு, நான் போயிட்டு வர்றேன். அடுத்த வாரம் நாங்கள் சேர்ந்து வருவோம், நீ இரு, நான் போயிட்டு வரேன். நாம் போவோமே, முன்னா போவோமே, நீ இரு, நான் போயிட்டு வரேன். ஏனென்றால் உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் இடம் கூடாதிருங்கள். எலிசாக்கு நல்லா தெரியும்,
எலியா சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். அதனால தெளிவு சொல்றேன், நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் நிச்சயமா மூட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக ஆழங்கள் உங்களுக்குள் வேண்டும். நீங்க வெறுமனே சோத்திர 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 ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னா அது வெறுமனே வார்த்தையா இருக்கும். அது கிரியை மாறணும்னா, ஆண்டவரே யாக்கோபு இஸ்ரவேலை மாற்றப்படுவதற்கு ஒரு வழி இருக்கு, நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அதான் பிடிச்ச பிடியை விடக்கூடாது. சொல்லுங்க, பிடிச்ச பிடிய விடக்கூடாது. என்னை அவர் உயர்த்தும் வரைக்கும், என்னன் மேல் அவர் மகிமை இறங்கும் வரைக்கும், அவர் எனக்கு தருவேன் என்று சொன்ன வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் நான் அவர் கால்களை விடாதிருப்பேன். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மேன்மை. இன்னைக்கு அநேக என்ன தெரியுங்க, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா பிரவேசிக்கிறாங்க, தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. நாட்கள் ஆக ஆக என்ன செய்யுமா, சரி விடு. இந்த நரிக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு பழத்தை பார்த்து அது முயற்சி செய்யுமா, முயற்சி செஞ்சு அது பழம் அதனால பெற்றுக்கொள்ள முடியலன்னா அந்த பழத்துக்கு ஒரு பேர் வைக்குமா, சி இந்த பழம் புளிக்கும். இப்படியாக நாம் முயற்சி பண்ணுகிறோம், விசுவாசத்தில் பயணிக்கிறோம். நாட்கள் போக போக அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிறபடினாலே நாம் என்ன செய்யறோம், சி இந்த பழம் புளிக்கும், கர்த்தர் இவ்வளவுதான் போல நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்க மேன்மை அப்படி சொல்லி நம்மை நாமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய தேற்றுதலினாலே நம்ம செய்யறோம். அப்படிலாம் இல்லை, அவர் சொன்னா சொன்னது தான். சொல்லுங்க, அவர் சொன்னா சொன்னது தான். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வத்தை நீங்கள் நான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். வேதம் இப்படியே தெளிவாக சொல்லுகிறது, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல் மாற பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல. ஒருவேளை நீங்கள் நான் கூட மாற்றி மாற்றி பேசலாம், காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, நைட்டு ஒன்று. ஆனால் ஏசு அப்படி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு தருவேன்னு சொன்னால் தருவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இங்கே எலிசா எலியாவை பின்தொடர்கிற ஒரு அனுபவத்தை வாசி அடுத்த வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். முதலாவது எங்க போக சொல்றாரு, எரிகோவுக்கு போவதற்கு அனுப்புகிறார். எரிகோ என்ற ஒரு வார்த்தைகளுக்குள்ள நம்ம ஆழமா போனோம்னா ஒரே ஒரு விஷயம் தான், தடை கற்கள். எரிகோன்னு என்னது, தடை கற்கள். எரிகோவை அந்த ஆயு பட்டணத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தினால் மேற்கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்தின ஆயுதம் எந்த ஆயுதம், துதியின் ஆயுதம். அவர்கள் எரியோக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அந்த எரியோ கோட்டையின் சுவர்கள் மகா பயங்கரமாய் விஸ்தாரமாய் இருந்தது. சில நேரங்களில் சிலர் பார்த்து நமக்கு ஒரு பயம் வந்துடும். தைரியமா போவோம், அங்கே போன உடனே அந்த நபருடைய தோற்றம், அந்த நபருடைய சூழ்நிலை பார்த்தோன்னே, எப்பா இங்கே எப்படி எங்களால் பேச முடியும், இங்கே எப்படி எங்களால் பயணிக்க முடியும், இப்படி வச்சுக்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுக்கு தெரியாது உங்கள் கூட யார் யார் ஓட போகிறான்னு. நீங்கள் கலந்துப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசு பையன் தான் ஓட போகிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க, சரி 14 வயசுனா நம்மள மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இல்லை, அவன் ஒவ்வொருத்தவனும் உங்களை விட 1.5 மடங்கு 2 மடங்கு உயரமாக இருக்கிறான். நீங்கள் அந்த இடத்துக்கு போன உடனே அவர்களை பார்த்த உடனே உங்களுடைய இருதயம் என்ன இருக்கும், நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம். இதுதான் பொல்லாத தந்திரம். இதுதான் உங்களுக்கு முன்பாக மிக பெரிதான பயங்கரமான தோற்றத்தை காமிச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்தில் ஒரு பயம் வரும்ல, இந்த பயம்தான் உங்களுக்கு தோல்விக்கான முதல் படி. நீங்க இப்படி வச்சுக்கலாம், தாவீது அங்கே யுத்தம் பண்ண போகும்போது கோலியாத்து எப்படிப்பட்டவன் இருந்தானா, 7.5 அடி 8 அடி உயரத்தில் இருந்தான். தாவீது மிகவும் சிறியவனாக இருந்தான் வேதம் சொல்கிறது. அந்த தோற்றத்தை பார்த்துட்டு பயந்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணாமல் இருந்தாங்க 40 நாள் அளவும். ஆனால் தாவீது பார்த்தான், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நீ எதனால வந்த கேட்டான் கோலியாத்து. தாவீது சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே உனக்கு எதிராய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவனுக்குள் பலத்தை உண்டு பண்ணினது. இங்கே எலியாவுடைய அந்த எரிகோவை பார்க்கிறோம். எரியோவுக்கு போறேன் தெரியும், நல்லது. எரிகோ எங்கே வருது, இன்றைக்கி அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் உட்பிரவேசிக்க முடியாமல் தடையாக இருக்கிற இடம் தெரியுமா, எரிகோ. பெரிய இடத்த பார்த்த உடனே எரிகோ வரைக்கும் போயிட்டு வர என்ன நீங்கள் தெரியுங்க விட்டுறீங்க. இல்லை, எத்தனை எரியோக்களையும் இடிப்பதற்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார். எரியோக்களை நீங்கள் கடக்காவிடில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எரிகோ உங்களுக்கு முன்பாக உடைக்கப்படாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ஐயோ என்னால் முடியாது, என்னால் முடியாதுங்க, ஆனால் என் தேவனால் எல்லாம் முடியும். சொல்லுங்க, என்னால் ஒன்றும் முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் முடியும். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை.
எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு நன்மை தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா? ஆமென். இங்கே தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா, அநேகருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்படுது. நான் ஏற்கனவே கூட சொன்னேன், அந்த ஆலயத்தின் வாசல்ல யோவானு பேதுரு போகும்போது ஒரு பிச்சைக்காரமாக தான் இருந்திருப்பாங்களா? அநேக பிச்சைக்காரர் இருந்திருப்பாருங்க. யாருக்கு மட்டும் அற்புதத்தை ஆண்டவர் செய்யப்படுச்சு? எவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆயத்தமுள்ளவனாய் உற்று நோக்கி பார்த்தானோ அவனால் மாத்திரம்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. ஒருவேளை இன்னைக்கு சபையில் 1000 பேர் வரலாம், ஆனால் இன்றைக்கு தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் யாரு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் அற்புதம் நடக்கும். வந்திருக்கவங்களும் அற்புதம் நடக்காது. தீர்க்கதரிசிகளுக்கு அற்புதம் இல்லை, அவன் ஒருவன் மாத்திரம்தான் எலியாவை பின்தொடர்ந்தான். இவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் ஆயத்தமாகவில்லை. அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறனால மட்டும் அற்புதம் நடக்காதுங்க. அற்புதத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது அற்புதம் நடக்கும். எல்லாருக்கும் எதிர்பார்க்கும். சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே கிடைச்சா நல்லா தான் இருக்கும். என்ன வேணும்னு தெரியாது, எப்படி வேணும்னு தெரியாது. எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் கேட்பேன், எல்லாம் கிடைச்சா எல்லாமே கொடுத்து என்ன செய்வீங்க? என்னத்தை செய்யறது? கிடைச்ச வச்சு என்ன செய்யறது தெரியாது. அநேகர் இப்படி தான் வச்சிருக்கிறாங்க. ஆஸ்திகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஐஸ்வர்யவான இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய ஆஸ்திகள் இருக்குது. எப்படி என்ன செய்வீங்க? பத்திரமா பார்த்துக்கிறவேன். அதுதான் அவரால் செய்ய முடிஞ்சது. நான் சொன்னேன், அப்போ நீங்கள் முதலாளி கிடையாது, நீங்கள் என்ன செய்யறது? செக்யூரிட்டி தானே பார்த்துக்க முடியும், முதலாளி பயன்படுத்த முடியும், வேலைக்காரன் பார்த்துக்கொள்ள முடியும். அப்போ சொன்னேன், இல்லைங்க நான் முதலாளினா பயன்படுத்து, அதுதான் தெரியலையே, அப்போ நீ வேலைக்காரன் தான். இந்த உலகத்தில் இப்படி ஒரு பார்த்துருவாங்க, ஒன்று வச்சுப்பாரு இல்லை விற்றுப்பாரு, ஏதோ ஒன்று செயல்படுத்து. எதையுமே செயல்படுத்தினா பூச்சியும் துருவும் அதை அரித்து போடும். நீங்கள் ஒரு பொருளை ஒரே இடத்துல வச்சு பாருங்களேன், கொஞ்ச நாள் அந்த பொருள் என்ன ஆயிரும்? யாருக்குமே பிரயோஜனமாக போயிடும். ஒன்று நீ பயன்படுத்து, இல்லை பயன்படுத்துகிறவங்களோட இணைஞ்சு அதை பயன்படுத்து, இல்லை பயன்படுத்துகிற கையில் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொண்டு போ. இங்கே எலிசா தீர்க்கதரிசிகள் அத்தனை பேர் இருந்த போதும் அவன் ஒருவன் மாத்திரம் தேவனை தேடி போகிறவனாய், தேவனுடைய அற்புதத்துக்கு நேர பயணிக்கிறவனாய் பார்க்கிறோம். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும். சொல்லுங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கு என் வாழ்விலே அற்புதம் நடக்க போகிறது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். இந்த ஃபெய்த் தான் உங்களை ரிசீவ் பண்றதுக்கு நேரம் உங்களுக்கு நடந்து கொண்டு போகும். தெரியுமா அப்படின்னா, தெரியல, பின்னாடி போகிறேன், கிடைச்சா நல்லது, கிடைக்கலனா வேற என்ன செய்யறது, திருப்பி வந்துடும் அப்படியே சொல்லுவோம். இல்லை, தெரியும், நிச்சயமாய் என் வாழ்வில் இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நீங்கள் எப்பயுமே சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் ஒரு பயணத்தை தொடங்காதீங்க. வேலைக்கு போகிறேன், இன்னைக்கு நடந்தாலும் நடக்கலாம், இந்த வார்த்தைக்குள்ளே போகாதீங்க. இன்னைக்கு ஒரு ஆர்டர் எடுக்க போகிறீங்க, போகிறேன் கிடைக்கும் நினச்சி போகிறேன், இல்லை நிச்சயமாக கிடைக்கும். படிக்க போகிறீங்க, நல்லா படிப்பேன்னு நினச்சி போகிறேன், இல்லை நிச்சயமாக நல்லா படிப்பேன். பெற்றுக்கொள்ள போகிறீங்க, நிச்சயம் பெற்றுக்கொள்வேன். யாருடைய வாழ்க்கையில் தெரியும் என்று நிச்சயத்தோடு பயணிக்கிறீங்களோ அவங்களால மட்டும் வெற்றியை முழுசாக சுதந்திரிக்க முடியும். இந்த முயற்சி இல்லை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இங்கே வழி இல்லை. இங்கே ஒன்றே ஒன்று தான், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற மட்டும் தான் ஜெயத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, முயற்சி திருவினையாக சொல்லுவாங்க. நான் முயற்சி திருவினையாகமா எனக்கு தெரியாது, ஆனால் விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கும் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கும். எனக்கு முன்னாடி இருக்கிற நபரை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு அவ்வளோதான். அது யாரு? இன்னைக்கு அநேகர் பார்க்குறாங்க, அங்கே போகிறோம் அவங்க யாராக இருப்பாங்க, இங்கே போகிறோம் யாரா நான் சொன்னேன், எங்கே போனாலும் மனுஷங்க தான் இருப்பாங்க, ஆனால் எல்லா நேரத்துலையும் அவங்க கூட உலகத்தை உண்டாக்குன தெய்வம் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோட பிரயாணத்தை தொடங்கு, கர்த்தர் அற்புதம் செய்வார். பேதுரு அந்த படகுக்கு தோற்று போனவனாய் தன் வலைகளை அலசி கொண்டிருந்த போது கர்த்தர் அவனிடத்துல படகை கேட்கும் போது கொடுக்குறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆண்டவர் பேதுரு சொல்றாரு, உன் படகை எடுத்துகிட்டு போய் மீன் பிடித்துறாரு. உடனே பேதுரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை. இந்த வார்த்தையை சொல்லும் போது பேதுரு சாதாரண மனுஷன் இல்லை, அவன் சகலமும் கற்று தேர்ந்தவன். அவனுக்கு தெரியும் எப்போ மீன் கிடைக்கும் எப்போ மீன் கிடைக்காதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, நீ என்ன செய்ய, வலையை போடு. ஆனால் அதே பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு,
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். நடக்குமோ நடக்காதெல்லாம் கிடையாதுங்க. வார்த்தை வந்தா விசுவாசிக்கணும். வார்த்தையை நம்புறவனுக்கு தான் அற்புதம் நடக்கும். அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்வேன். ஆண்டவரே, எனக்கு தெரியுன்ற நிச்சயத்தில் என் பயணத்தை நான் தொடர்ந்து பயணிக்கும் போது வெற்றி எனக்கு நிச்சயமா இருக்கும். ஏனாதானம் செய்யாதீங்க, அதுக்கு செய்யாமலே இருங்க. அவநம்பிக்கையோடு செய்யாதீங்க, செய்யாமலே இருங்க. ஏன்னா நீங்கள் தோற்று போவது உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லதில்லை. நேற்று தினத்தில் ராகுல் ஒரு ஸ்கூலில் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போனான். காலையில் கிளம்பும்போது சொன்னான், டாடி நான் ஒன்றுமே படிக்கல, நீ பாஸ் ஆயிடுவேன் கேட்டேன். அமைதியாக இருந்தான். ஃபெயில் ஆயிடுவேன் கேட்டேன். ஆமாம் ஃபெயில் ஆயிடுவேண்ணா. சரி ஓகே பரவாயில்ல, கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேல? ஆமாம் ஃபெயில் ஆயிடுவேன். எல்லாத்துலையும் ஃபெயில் ஆயிடுவேன்? எல்லாத்துலையும் ஃபெயில் ஆக மாட்டேன், இந்த பரீட்சையில் மட்டும் ஃபெயில் ஆவேன். சரி ஓகே வா. ஏன்னா ஒன்றுமே படிக்கல, அங்கே போய் எப்படி எழுத முடியும்? எல்லாம் போனால் எக்ஸாம் எழுதுனா திரும்பி வெளியே வரான். வரும்போது நான் கேட்டேன், என்ன எப்படி எழுதுனேன்? எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணேன், அப்புறம் ஏதோ கேட்டுட்டாங்க, என்னமோ எழுதுனேன். கிட்னி வரைய சொன்னாங்க, வரைஞ்சேன். அதுக்கு பார்ட்ஸாக குறி சொன்னாங்க, குறிக்கல. கடைசி ஒரு வார்த்தை சொன்னால், உண்மையாகவே அந்த ஒரு வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், செய்யத்துக்கான வழி இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டேன். கிளாப் பண்ணுங்க. எனக்கு தெரியாத கிடையாது, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டேன். நான் எப்பொழுது தந்துறேன், நீ தோக்குறே ஜெயிக்கிறேன்னு தெரியாது, ஆனால் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறதை மட்டும் விட்டுறாத. அவன் சொன்ன வார்த்தை என்னது? எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அல்லேலூயா. உங்கள் வெற்றியின் பயணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், கடைசி வரைக்கும் நீங்க போயிருக்கணும். அரைகுறையா போயிட்டு ஒண்ணுமில்லைன்னு வரக்கூடாது. அந்த டெட் எண்டு, இதுதான் இதனோட கடைசி, அந்த முட்டி மோதி உடைச்சிட்டு வரணும். எரிகோவை உடைப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்ததினால தான் தேவனால் அந்த அற்புதம் செய்ய முடிச்சு. அவன் பார்த்தவனே, எப்பா இந்த எரிகோ எங்களுக்கு சாத்தியமில்லை, பின்னிட்டு வரல. ஆண்டவர், இந்த எரிகோவை நாங்கள் எப்படி மேற்கொள்வது என்று அவர்கள் அங்கே காத்திருந்தபடினாலே தேவன் சொல்றாரு, ஒரு ஆயுதம் தேவனடா, என் வார்த்தை போதுண்டா சொன்னார். சொன்னபடி எரிகோ இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. உங்கள் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், முயற்சி செய்கிறதா இருக்கக்கூடாது, ஜெயிக்கிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு அனைவரும் சொன்னாங்க, ட்ரை பண்ணு, கிடைச்சா சரி. இந்த சில நேரங்களில் கல்லை விட்டு எரிவாங்க. இந்த நான் வில்லாபுரத்தில் போய் பார்த்தேன், ஒரு மாங்காய் மரம். நீங்கள் கணக்கு அந்த மாங்காய் மரத்தை பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இருக்குது மாங்காய். அது நல்ல ரவுண்டு மாங்காவாக இருக்குது, ரோட்டு மேலே இருக்குது அந்த மரம். வரவே போகிறலாம் எரியிறாங்க, எரிஞ்சு பார்க்குறாங்க. நானும் இப்படி பார்க்குறேன், ஆண்டவரே நான் இப்படி ஏதோ ஒன்று எரிஞ்சு என்னை பெற்றுக்கொள்ள விரும்பல, நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எப்படி தெரியுமா, நேராக வீட்டுக்காரங்க போய் கேட்டு வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா நான் கல்லை விட்டு எரிஞ்சு ஒரு 10 கல்லை விட்டு எறிவேன், ஒரு மாங்காய் விழுகலாம். சரி, எனக்கு கிடைச்சது, எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை. நான் எரிகிற 10 கல் எனக்கு மாங்காவாக இருக்கணும். இல்லைன்னா நான் முயற்சி பண்ணக்கூடாது. சொல்லுங்கள், நான் முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கணும். இது இல்லைன்னா சும்மா போய் படுத்து கிடக்கு. உங்கள் முயற்சி வெற்றியுரியதாக இருக்கணும். உங்கள் முயற்சி வெற்றியை உறுதி பண்ணுகிறதாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கும். இங்கே எலியா இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லும்போது தொடர்ந்து பயணிக்கிறான். எலியாவுக்கு முன்பாக இருந்த காரியத்தை எலிசா உடைத்தெறிந்து அதை பயணிக்கிறான். வாசி பார்த்த வசனம். வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய், இல்ல அடுத்த வசனம் எனக்கு தெரியும். பின்பு எலியா அவனை நோக்கி, 4ஆம் வசனம். எரிகோவில் இருந்து, நேரம் அதிகமாயிருச்சு, முடிச்சிடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் கொண்டு பண்ணலாமா? என்ன இந்த காரியம் என்ன இன்னும் இருக்கு, இந்த சொல்ல வேண்டிய காரியம் முடிச்சிடலாம். ஆமென். ரைட், சரி. இன்னும் ஒரு இது ஆக்சுவலாக இது ஒரு சாப்டர் இன்னும் முடிக்கல, இப்போ தான் ஒரு மெசேஜ் முடிஞ்சிருக்கு. சரி வாசிங்க, வாசிங்க. 4ஆம் வசனம். 6ஆம் வசனமா? வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு. இப்ப ஆண்டவர் எங்க அனுப்புறாரு அவருக்கு? யோர்தான். யோர்தான்னா பெருவெள்ளம். யோர்தான் என்னது? பெருவெள்ளம், பெரிய பிரச்சனைக்குரிய இடம். யோர்தானை கடக்கிறது அவ்வளோ சாதனம் கிடையாது. எரிகோவை கடந்தாச்சு, அடுத்து யோர்தான் இருக்கு. கில்கால், பாடுகள். சரிங்களா? கில்கால் என்னது? பாடுகள். பாடுகளை கடக்கணும், தடைகளை உடைக்கணும். அடுத்து எங்கே போகணும்? பெருவெள்ளம், பெரிய பிரச்சனைகளை கடக்கணும். நீங்கள் சும்மாலாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அற்புதம் பெற்றுக்கணும், இயேசுவே ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிறதுனால அற்புதம் நடக்குது. பெரிய பாடுகளை கடக்கணும்.
சொல்லுங்க. முதலாவது கில்கால நான் கடக்கணும், ரெண்டாவது எரியோவை உடைக்கணும், சரி பெத்தேல் இருக்கு. ஆமாம், முதலாவது பெத்தேல், கில்கால்லேருந்து கடந்து பெத்தேலுக்கு போயிடும். பெத்தேல் தான் உங்களுடைய பலிபீடத்தின் தொடக்கம். பெத்தேல் எங்கே தெரியுமா உங்களுக்கு? பெத்தேல் என்னது? எங்கேருந்து பெத்தேல் வருது? யோசேப், யாக்கோபு அங்கே தன் சகோதரனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து அங்கே போகும்போது அந்த இரவு பொழுதில் அவன் ஒரு கல்லை எடுத்து படுக்கிறான். அந்த கல்லை வச்சு படுத்த உடனே அந்த கல்லை நிறுத்தி தூணாக வச்சு அதில் அபிஷேகம் பண்ணுறான். அந்த கல்லுக்கு என்ன பேர் வைக்கிறான்? பெத்தேல். பெத்தேல் என்னது? வானத்தின் வாசல். அந்த பெத்தேலுக்குள்ளே போகணும்னா பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து அந்த பெத்தேல் தரிசனத்தோடு தான் நீங்கள் பயணிக்கணும். அன்னைக்கே அவனுக்கு அது வானத்தின் வாசல்ன்ற வார்த்தை கிடச்சி. ஆனால் 20 வருஷம் கழிச்சு ஆண்டவர் நினைப்பு விட்டார். யாருக்கு? யாக்கோபுக்கு நினைப்பு விட்டார். இங்கே வரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு இடத்துல தரிசனமானல, அந்த இடத்துக்கு திருப்பி போ. அப்போ அந்த பாடுகளின் பயணங்கள் தான் அந்த பெத்தேலுடைய தொடக்கம். பெத்தேல் என்னது? வானத்தின் வாசல். வானத்துக்குள் வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்கணும்னா பலவிதமான பாடுகள் பயணத்துக்குள்ள நீங்கள் பயணிச்சாகணும். வாசிங்க. இப்போ பெத்தேல்லேருந்து எங்கே வந்துட்டோம்? எரிகோ வந்தாச்சு. எரிகோ அடுத்து எங்கே போகிறோம்? எரிகோனா என்ன நமக்கு கத்தோம்? எரிகோனா மகா பெரிய தடையை உடைங்க. அடுத்து வாசிப்போம். யோர்தானுக்கு வந்திருக்கோம். வாசிக்க திருப்பி அந்த வசனத்தை. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். மீண்டும் 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 தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை எலிசா பயன்படுத்தும் போது எலியாவால் அதை எதிர்கொள்ளவே முடியல. உங்களை மேற்கொள்றதுக்கு பொல்லாத பயன்படுத்துகிற வார்த்தை தெரியுமா? தேவனுடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா கூட நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, இல்லை என் தேவன் எனக்கு சொன்னதை செய்வார். இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:31. ரோமர் 8:31 வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு நீ நம்பினா உனக்கு விரோதமாக எந்த கோலியாத்தும் எந்த ஏரியாவும் எந்த யோர்தானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உன் பட்சத்தில் இருக்கிற நீ நம்பு. யாரில் விசுவாசிக்கிறீங்க? என் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். என் பட்சத்தில் இருக்கிறாரு. எந்த மனுஷனும் எனக்கு விரோதமாக நிற்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆமென். இந்த விசுவாசம் எலிசாக்குள்ள இருந்தனால தான் அவன் தைரியமாய் சொல்லுகிறான் எலியாட்ட, நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் உம்மை விடுகிறதில்லை. அவர் விடவே கூடாதுங்க. நெவர் காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை. கேரு, ஓ நல்லது தான் சொல்கிறேன் கேளு, என் நல்லதுக்கெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செய்கிறேன், அமைதியாரு. ஹல்லேலூயா. நேற்று இருந்து எனக்கு கூட ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேன். அவனை எனக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, செய்கிறீங்களாண்ணே, நல்லா ஜெபம் பண்ணுங்கண்ணே. அவர் அமைதியாயிட்டார். ஏன்னா சில நேரங்களில் சில மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை எப்படி போகுது தெரியுமா? அந்த வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக கேட்கணும். நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாங்கன்னா உங்களுக்காக தான் செய்கிற வார்த்தை வரும், வேண்டாம் எனக்காக நீ செய்யணுமா ஜெபம் பண்ணு, அது மட்டும் போதும். ஏன்னா மனிதனுக்கு நாம் எதிர்பார்க்குற காரியம் அதுவாக இருந்தால் நலமாக இருக்கும். வேறு ஏதாவது கிடைக்கிறதுல எதிர்பார்த்து வச்சுங்களேன், பிரச்சனைக்குரிய இடத்துல மாட்டிக்கிறோம். ஆபிரகாம் சொன்ன போல, ஒரு மனுஷன் என்னை உயர்த்தினான்னு நான் சொல்லாதபடிக்கு என் கரங்களை பரத்துக்கு நேரம் உயர்த்துக்கிறேன். உங்கள் கண்களை கர்த்தரை நோக்கி இருக்கணும். இவன் தருவான் அவன் தருவான், இங்கே போனால் நடக்க அங்கே போன எங்கே போனால் நடக்காது, என் தேவன் இடத்துல மட்டும் தான் அற்புதம் உண்டு. அவரை நோக்கி போகிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படியாக எலிசா சொன்ன வார்த்தையிட நமக்குள்ள தேவனை ஒரு பெரிய ஆழமான கிரியை சொல்றாரு. சொல்லுங்க, எனக்கு தெரியும் என் தேவன் எனக்கு தரும் ஆசீர்வாதத்தை எவராலும் தடுத்தறுத்த முடியாது, நிச்சயமாய் அவர் எனக்கு தருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் விஷயம். யாரெல்லாம் இன்னைக்கு பெத்தேலை கடந்து எரியோவை கடந்து யோர்தானை கடக்க போறீங்க? பெத்தேல்ல நின்னா ஒன்று நடக்காது, எரியோல் நின்னா ஒன்று நடக்காது. யோர்தானை கடந்தால் மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கரங்களை தெரிவிக்க. இந்த யோர்தான் என்ற பெரு வெள்ளத்தை கடப்பதற்கு நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே இருக்க பயம் பெருசுங்க. ஆளியின் வெள்ளங்களை அடித்து போகிற ஒரு அனுபவம் இருக்குது, அதை கடந்து போக முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தவுடனே அவங்க சந்தித்த பிரச்சனை என்னது? வெளியில் வரும்போது செங்கடல்.
அந்த கடலை பார்த்தவனே அந்த ஜனங்கள் மோசேட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நலமாய் இருந்திருக்கும், நாங்கள் மடிந்து போவதற்காக இங்கே நீர் என்னை அழைத்தி வந்தேன்னு. ஒண்ணுதான், உயிர் பயத்தை கொடுப்பது, மரணத்தின் பயத்தை கொடுப்பது. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் எந்த செங்கடலும் எந்த யோர்தானும் உங்களுக்கு முன்பாக ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறத நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு பல நேரங்கள் நம்ம பின்வாங்கி போகிற காரணம் தெரியுமா? சூழ்நிலையை பார்க்கறது தான். நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? சூழ்நிலை உண்டாக்குனவர் பார்க்கணும். நம்ம பேசுகிற வார்த்தையில் ஒருத்தர் டைலாக் எழுதி வச்சிருக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப்பை நாட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பியூலி அண்டர்ஸ்டாண்ட் அவர் எழுதி வச்சிருக்காரு. பாஸ் அடுத்து இன்னொரு சொல்லிங்க, காட் டு மல்டிப்ளெக்ஸ் அதை எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு சொல்லிங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலை நம்மளோட உண்டாக்குன பார்க்குறேன். நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அதை எழுதி வச்சிருக்கேன். பாஸ் நீங்கள் எழுதின கோட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு ஒரு நாள் பயன்படுவோம். நிறையா டைலாக்ஸாக வச்சுருக்கிறீங்க. டைலாக்ஸில் நிறையா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். தேவன் அப்படியாக இந்த யோர்தானை கடப்பதற்கும் அவர் இருதயத்தில் ஆயத்தம் உள்ளவன் இருக்கிறான். இன்றைக்கு தேவன் அற்புதம் நிச்சயம் செய்வார் என்று நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்கள் முன்பாக எந்த செங்கடலும் எந்த யோர்தானும் நிற்காது, வழி விட்டு விலகும். கடைசி அந்த வசனம் வாசிங்க, அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள். இப்போ எந்த வசனம் வாசிக்க? அதுக்கு அடுத்த வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். ஆமென். அது இருபக்கமாய் பிரிந்தது. ஆமென். அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆமென். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க எவ்வளவு பெரிய போராட்டம். நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர்ட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்க முடியாது. நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? இதைத்தான் யாக்கோபு கிட்ட அங்கே போராடி கொண்டு இருக்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட பார்த்துக்கிறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு நீங்க பெத்தேலை கடக்கணும், எரியோவை கடக்கணும், யோர்தானை கடக்கணும். இதெல்லாம் ஓப்பனிங்காக ஆண்டவர் கேட்டுட்டாருன்னா நம்ம சொல்லிடுவோம் உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எதையே கேட்டிருப்போம். பாடுகளை கடந்த பிறகு என்ன வேணும்னு நல்லா நேர்த்தியாக தெரியும். கண்ணீருக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நமக்கு வேணும்னு. நமக்கு பல நேரங்களில் தெரியாது. ஆண்டவர் இன்றைக்கு எலிசாவுக்கு என்ன வேணும் என்பதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறேன்? எதுக்காக இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன்? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன அற்புதம் வேணும் கேட்போமா? அப்படி எழுந்துருவோம். எழுந்துருங்க. இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தையின் அற்புதத்தை நம்ம ருசிக்க போகிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். இந்த கில்கால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நிந்தைகள் புரட்டப்பட்ட இடம். பெத்தேல் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? தரிசனங்களின் இடம், வானத்தின் வாசல். எரிகோவுக்கு தடைகளை உடைக்கிற இடம். யோர்தான் பெரும் பாடுகளை பிரச்சனைகளை மேற்கொள்கிற இடம். இத்தனை கடந்தால் மட்டும்தான் ஆண்டவர் ஒன்றை கேட்க முடியும், நான் உனக்கு என்ன செய்யணும். இந்த என்ன செய்யணுன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் எலிசா பின்தொடர்ந்தான். எலிசா கேட்டதை அன்றைக்கு தேவன் கொடுத்தார்.
சொல்லுங்க, நீ கேட்டதை இன்றைக்கு தேவன் கொடுப்பாரு. சாலமோனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் இப்படி பார்க்குறேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ கேட்ட காரியம் அல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எதிரிகளின் ஜீவனையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன். எதனால தெரியுமா? நீங்கள் ஞானமாக கேட்குறீங்க, ஞானமாக தேவனை பின்தொடர்ந்துருக்கிறீங்க. இன்றைக்கு பின்தொடர்ந்த உங்களுக்கு ஒரு மேலான ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை திட்டி காத்து நினைச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் வரும்போது ஒரு வெறுமையாக வந்திருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் உங்கள் வாழ்வின் அற்புதத்துக்கான நாள். இந்த நாள் தேவன் உங்களை அநேக பெத்தேலை, அநேக யோர்தான்களை, அநேக எரியோக்களை, அநேக கில்கால்களை கடந்து வர பண்ணியிருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்கு தெரியும் தேவன் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. எனக்கு தெரியும் தேவன் அற்புதம் செய்ய போகிறாரு. ஆமென், ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா?